ஹலோ கைஸ். ஸோ கூலி படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ட்ரெய்லரே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பார்த்திங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மோஸ்ட்லி இது ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை ஒரு வீடியோவாக கட் பண்ணி போட்டால் இப்போ இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 நிமிஷம் ட்ரெய்லரே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு நாகார்ஜுனா சாரோட இன்ட்ரோ, அப்புறம் அவருக்கு ஒரு நேம் கார்டு, அப்புறம் உபேந்திரா சாருக்கு நேம் கார்டு, ரஜினி சாருக்கு நேம் கார்டு, அப்படின்ற ஸ்ருதிஹாசனுக்கு நேம் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேம் கார்டை கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவாக கட் பண்ணி போட்டால் எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த ட்ரெய்லரை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெய்லரில் வந்து எந்த ஒரு சீனுமே பெரிய அளவில் பார்த்திங்கன்னா லீக்கே பண்ணிடக்கூடாதுன்றத தெளிவாக இருந்திருக்காங்க. எந்த விதமான பெரிய சீன்ஸையும் லீக் பண்ணாமல் விட்டுருக்காங்க. நிறைய ஸ்டோரியுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணிடக்கூடாது. அது பெரிய அளவு ஸ்டோரி ஸ்பாய்லர் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டோரியுமே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டைம் ட்ரெய்லர் பார்த்தாலும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாத மாதிரி தான் ட்ரெய்லர் கட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணி விட்ருக்காங்க. அண்டு ஒரு நிறையா ஹைப் ஏற்றுற சீன்ஸ்லாம் நிறையாவே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே தாண்டி மியூசிக் பக்கம் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லி ஆகணும். அனிருத் வந்து எவ்ரி தலைவர் படத்துக்குமே வந்து உசுரை கொடுத்து மியூசிக் போடுற அந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜெயிலரில் பார்த்துருப்போம். இன்னும் இப்போ மீண்டும் கூலி படத்துக்கும் அதே நடந்திருக்கு போல். ஸோ மியூசிக் டிபார்ட்மெண்ட் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே ஹைப்பேத்ரிஷின்னு சொல்லும்போது நம்ம ரஜினி சாரோட அந்த பாட்ஷா படத்தில் வர அந்த ஒரு வாக்கிங் சீனை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சத்யராஜ் சாரை வச்சு நிறையா இப்போ பில்டப் சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது தான் போல். நம்ம ரஜினி சாருக்கு பில்டப் ஏற்றுற மாதிரி. அண்ட் இந்த ட்ரெய்லர் விஷயம் நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆமீர் கான் இருக்கிறத வந்து அவரே சொல்லிட்டாரு. இப்போ வந்து ட்ரெய்லர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அது ஆமீர் கானோட காமிச்சிருக்காங்க. அண்ட் ரஜினி சாரும் சத்யராஜ் சாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை விஷயம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸஸுமே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எதுவுமே ஸ்பாய்லர் ஆகாத விதமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெய்லரையும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உண்மையிலே ட்ரெய்லர் வந்து செம்ம என்கேஜிங்காக செம்ம ஹைப்பையும் ஏற்றி விட்டு போயிருக்கு. அண்டு இந்த படமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு R-rated படம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் போஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இந்த படம் ஒரு R-rated படம். பிளட் வைலன்ஸ் அப்படின்றதுக்கு எந்த விதமான பஞ்சமே இருக்காது அப்படின்றதுல சந்தேகம் வேணாம். ஸோ படம் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹைப்பையுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகாமல் க்ரியேட் பண்ணி வச்சிருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் அப்படின்ற பேர் ரிலீஸ் ஆகிட்டு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஹைப்பையும் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி விட்ருக்கு. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜஸ்ட் இந்த ட்ரெய்லர் அப்படின்னு தாண்டி ஒரு கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை வீடியோவை கட் பண்ணி போட்டால் எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெய்லர் கட் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஸோ அதுவே வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதையுமே பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ஸ்பாயில் பண்ணலை. அது ஒரு மிக மிக ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இந்த ட்ரெய்லர் பற்றி உங்களோட தாட்ஸ் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.